ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பலன், ஏன் எனக்கு இப்படி ஒரு பலன் தேவை? ஏற்கனவே பார்த்தோம், மனிதன் நன்றாக உண்டாக்கப்பட்டான். பொண்ணு விளைகிற பூமியில தான் ஆண்டவர் அவனை ஏதேன் தோட்டத்தில் வச்சார். ஆனால் மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதல் தப்பாகி போகும்போது இவனுடைய மாற்றம் எல்லாவற்றையும் மாற்றினது. குடும்ப உறவை மாத்துச்சு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. இவனுடைய உழைப்பு முந்தி ரொம்ப எளிதானதாக இருந்தது, இப்போ கடினமானதாக மாறிடுச்சு. முழு பூமியுமே சபிக்கப்பட்டதாக போச்சு. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ ஏதோ ஒன்று பண்ணுன, அந்த ஏதோ ஒரு விளைவு அந்த பூமியில உண்டாக்கிட்டு, ஆகையினாலதான் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்படின்னா நீங்க போய் ஒரு நல்ல காரியம் செய்வீங்க, அந்த நல்ல காரியத்தை மறைக்கிறதுக்கும் அதை கெடுக்கிறதுக்கும் அந்த நல்லதை தீமையாய் மாற்றக்கூடிய ஒரு வேலை இங்க நடக்க ஆரம்பிச்சது இந்த பூமியில. அதை இயக்குனது ஆதாம், மனிதன், நம்முடைய பிரதிநிதியா இருந்து. அது இன்னைக்கு வரைக்கும் இயங்கி கொண்டே தான் இருக்குது. அதனாலதான் ஒரு விசுவாசி போய் ஒரு கடையை போட்டா கூட முள்ளும் குறுக்கும் ட்ரை பண்ணது. ஆனா அறிவுள்ள ஒரு விசுவாசி, இந்த முள்ளும் குறுக்கும் எனக்குரியது அல்ல, நான் சாபத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு, அந்த விசுவாசம் உள்ள வரும்போது அந்த எல்லைக்குள்ளேயே அந்த முள்ளும் குறுக்குங்கிறது வரக்கூடாது, வராது. ஆகையினாலதான் இன்னைக்கு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். எல்லா விஷயங்களிலும், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பிசாசினுடைய எல்லா பில்லிசுனிய கட்டுகள் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால இந்த பூமியிலேயே நாம் பரலோகத்தினுடைய நாட்களை நாம் காணலாம். அதான் பார்த்து கொண்டு வருகிறோம். அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையினுடைய குறைச்சலுக்கு கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆகையினால மீட்கப்பட்ட நமக்கு பிசாசின் இடத்திலிருந்து பிடுங்கி எடுக்க தேவன் பலத்தை தருகிறார். ஸோ இது ஒரு பிரமாணம், கிளைம் பண்றது, எனக்குரியது அப்படின்னு சொல்லி அறிந்து அதை கிளைம் பண்ண தெரியணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களை தேவனுக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழும்போது இந்த செழிப்பு அப்படிங்கிறது சாத்தியமாகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கும் போது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா அது ஏதோ ஒரு கசக்கிற மாதிரி இருக்கும். கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னா என் சந்தோஷமெல்லாம் போகுது, என்னுடைய சுதந்திரம் போகுது. உண்மையான சுதந்திரமே மீனுக்கு தண்ணிக்குள்ளதான். ஒரு மரத்துக்கு உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கும்போது? மண்ணோடு இருக்கும்போது தான். உங்களுடைய உண்மையான சந்தோஷம் இந்த தேவனுக்கு உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது. அறகுறையல்ல, பாதி இங்கே பாதி அங்கே, ஏதாவது தேவைன்னா வருவோம் இல்லை. இப்போ நம்மளையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில தலைகளை காணாது. அது எப்போ வரும் அப்படின்னா, எப்போ வரும் நமக்கு நல்லா தெரியும். எப்போ வரும்? ஏதாவது ஒரு வயிற்று வலி வந்தால் வரும். அப்படி இல்லை, முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆகையினால தான் உங்களை முற்றிலுமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய செழிப்பை, உங்களுடைய எல்லா பணத்தை, உங்களுக்கு வர வேண்டிய தேவனுடைய நன்மைகளை தடை பண்ணி திருடி வைத்திருக்கிற அந்த பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கான பலன் அங்கே உண்டாகும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் அப்படின்னா உடனே ஜி பூம்பா அப்படின்ற உடனே உங்க தலைமையில எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே பொண்ணும் பொருளும் வந்து அப்படி கூடிடுறது இல்லை. நாங்க அப்படி பேசுறது இல்லை. பண ஆசையில இருந்து நம்ம பேசல. ஆள் தத்துவமே இங்கே மாற்றப்படுகிறது. என்னை நான் முற்றிலுமாக இந்த தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கும் போது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனா நான் மாறுறேன். இப்ப தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா கலப்படம் இருக்காது, பொய் இருக்காது, அங்க பாத்தீங்கன்னா அநியாயம் பண்ற காரியங்கள் இருக்காது, யாரை ஏமாற்றி சுரண்டி அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய வேலையை செய்யும் பொழுது இந்த தேவனால் எனக்கு அனுப்பப்பட்ட எல்லா நன்மைகளையும் என் வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆகையினால்தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சண்டை போட வேண்டாம். இது எனக்குரியதுங்கிறத மாத்திரம் நீங்க சொன்னா போதும். அதான் கிளைம் பண்றது. கிளைம் பண்றதுக்கு ஒரு பலன் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கும் போது
முற்றிலுமாக உங்களை அர்ப்பணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், உங்களுடைய உடைமைகள். 1 தீமோத்தேயு 4:7-8. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி அப்படின்னா, இன்னைக்கு பக்தி அப்படின்னாலே இன்னைக்கு சில விஷயங்களை நம்ம இந்த உலகம் பண்ணி வச்சிருக்கு. பக்தினா பார்த்தீங்கன்னா இருட்டோடு எஞ்சி குளிக்கிறது, ஈரத்துணியை கட்டிக்கிறது, காலார நடக்கிறது, அடுத்து மெழுதிரி ஏற்றிட்டு போய் நிற்கிறது, மண்ணு மேலே முட்டி போட்டு நிற்கிறது, உப்பள்ளி போட்டு, எல்லாமே பக்தின்னு சொல்லி சில விஷயங்கள் வச்சிருக்கிறதுனால ஆண்டவர் இதை பக்தியா வைக்கல, இதை பேசல. இங்க பக்தி அப்படின்னா அதனால நம்ம இதை கொஞ்சம் விலைக்கு சொல்ல வேண்டியிருக்கு. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுனா உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்புக்கொடு, அர்ப்பணிச்சு பாரு. தேவ பக்தி. நான் இருட்டோட 3 மணிக்கெல்லாம் இருந்துச்சு நான் ஜெபிக்கிறேன், நல்லது. ஆனா அர்ப்பணிப்போடு, விசுவாசத்தோடு கூட, அன்போடு கூட செய்ய முடியுதா? கடவுளோடு கூட என்னால உறவுக்காக நான் போறேனா, அல்லது இன்னைக்கு நான் 3 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன் 4 பேர்ட்ட சொல்றதுக்கா? தெய்வ பக்தி, கர்த்தருக்காக வாழ்றது. இப்படி வாழ்வது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. இந்த பூமிக்கும் ரொம்ப முக்கியமானது, அதைத்தான் பார்க்கணும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தெய்வ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் இந்த தெய்வ பக்தி பிரயோஜனம் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கர்த்தருக்காக நீங்க வாழும் பொழுது இந்த பூமியில நீங்க நல்லா இருப்பீங்களா? முதல்ல அது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பரலோகத்தில் போய் தான் நல்லா இருப்பேன்னு சொல்லி அப்படி சொல்லலை. தெய்வ பக்தியில இருந்தா இங்கேயே நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பீங்க. உங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். ஆகையினாலதான் நான் பரலோகத்தில் போனா ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை, நீ எனக்கு இங்கே பிரயோஜனம் உள்ளவனாயிரு. நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, நான் விரும்புகிற அந்த தெய்வீக நோக்கங்கள், திட்டங்களுக்காக. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் உடம்பு ஒரு பொருட்டே இல்லை, இந்த உடம்பு ஒரு பொருளாவே மதிக்கிறது இல்லை. ஏன்னா இதுதான் எல்லாம் பாவத்துக்கும் தூண்டுகிற ஒரு காரணமாக இருக்குது. அதனால சரீரத்தை அழிக்கணும்னு சொல்லி ஒரே உபவாசமாக போட்டு சரீரத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறது. அதனால தான் இவங்களுக்கெல்லாம் பெரிய சரீரம், இந்த உலக பிரகாரமான மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சக்சஸாக இருக்கிறதுலாம் பெரிய ஒரு ஆர்வமே இருக்காது பாருங்க. ஏன்? இந்த போட்டிருக்க இல்லையா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. எதை பார்க்கலும் எது பிரயோஜனம் அதை சொல்ல வர்றாரு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கலாம், தெய்வ பக்தியை பார்க்கலாம், சரீரத்திலிருந்து வருகிற முயற்சி அற்ப பிரயோஜனம். எதோட ஒரு கம்பேர் பண்ணி சொல்றாரு. அதை பார்க்கலும் இது. ஏன்னா இது ஆவிக்குரிய அந்த தெய்வ பக்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்துக்குரியது. அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சரீர பிரகாரமா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரீரத்தை ஆண்டவர் வேணான்னு சொல்லலை, வேணான்னு அதை படைச்சிருக்கவே மாட்டார். அதனால இந்த எக்ஸசைஸ் பண்றது அதெல்லாம் இருக்காது. ஏன்? அற்ப பிரயோஜனம். நாங்க எந்நேரம் ஆவியிலேயே மிதந்துகிட்டு இருக்கிறோம். பிசாசுக்கு அதுதான் வேணும், சீக்கிரம் உங்களை சரீரத்திலேருந்து ஆளை காலி பண்ணிடணும். காலி பண்ணிட்டான், நீங்க இங்க இருக்க முடியாது, அவனை எதுக்க முடியாது, அவன் கையில் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்களை கிளைம் பண்ண முடியாது. அந்த சத்தியத்திலும் தெரியறதுக்குள்ள உங்களை அனுப்பி விட்டுறணும். ஆண்டவர் சரீரத்தை அவ்வளவு அற்பமாலாம் சொல்லலை. ஆவிக்குரிய பலனை பார்க்கலாம், சரீரத்தில் இருக்கிற பலன். நீங்க இப்ப ரெண்டுலுமே வேலை செய்றீங்க அப்படின்னா ஆவியிலிருந்து வர்ற ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும், சரீரத்திலிருந்து வர்ற ரிசல்ட்டை காட்டிலும். ஒரு முயற்சி இருக்குது. இன்னைக்கு ஒல்லியா இருக்கிற யாரோ ஒரு பையன் போய் ஜிம்ல ஜாயின் பண்றான் அப்படின்னா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஆள் நல்லா வாட்ட சாட்டமா நல்ல உடல் வாகோடு கூட வந்துடுறான். ஏதோ ஒண்ணு அங்க செய்யறான், சில காரியங்களை டிசிப்ளின் பண்றான், மசில்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அப்படி க்ரோத் பண்றதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே செய்யறான், வந்துருது. பார்க்கறதுக்கு ஆள் நல்லா வாட்ட சாட்டம் அழகா இருக்கிறான். விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஃபிட்னஸுக்காக அவ்வளோ மெனக்கெடுறாங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்போ தூங்கணும், எப்படி எப்படிலாம் வாழணும், சில டிசிப்ளின்லாம் எடுக்கிறாங்க. நல்லது அதெல்லாம்.
ஆண்டவர் உடனே அதெல்லாம் வேணான்னு சொல்லல. இந்த பார்த்தீங்களா, பைபிளில் போட்டிருக்கு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. கடவுளுடைய பிள்ளைங்கள்லாம் அப்படி கிளம்பி வரும்பொழுது பார்த்தா இவங்கெல்லாம் என்ன எல்லாரும் மிலிட்ரி மாதிரி இருக்கிறாங்களேன்ற மாதிரி இருக்கணும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னா உங்க ஆவிக்குரிய தேவ பக்தியை காட்டிலும் அதிலிருந்து வருகிற பிரயோஜனத்தை பார்க்கலாம் சரீரத்திலிருந்து வருகிற பிரயோஜனம் ஒண்ணுக்கும் உதவாது. ஏன்னா இந்த சரீர முயற்சி அப்படிங்கிறது இந்த பூமிக்காக மாத்திரம்தான் இது வேலை செய்யும். ஆகிய நடந்த இந்த பூமியில் அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற எல்லா பொண்ணு வெள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாகும் பொழுது எதையுமே எடுத்துட்டு கூட போக முடியல. ஆனா போகக்கூடிய அந்த இடத்துக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிற தேவ பக்தி ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்குது. இந்த தெய்வத்துக்கு உங்களை நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க, முழுமையாக இந்த இயேசுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாருங்க. அது இங்கேயும் சரி, செத்து பரலோகத்துக்குள்ள போறதுக்கும் சரி பிரயோஜனம் உள்ள வாக்கு தத்தமா இருக்குது தேவ பக்தி. 12ஆம் வசனம், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இந்த வாழ்க்கையில நம்ம நன்றாக வாழ மீட்பின் மூலமாக கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை உங்களுக்குள்ளாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். மீட்பு அப்படிங்கிறது பரலோகத்தினால் உங்களுக்குள்ளாக இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட தேவனுடைய சொத்து. மீட்பை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு மத்தியில நான் மாதிரியா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். மீட்பு அப்படிங்கிறது ஏதோ எனக்கு உண்டான ஒரு ஃபீலிங் கிடையாது, சந்தோஷமா இருந்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கல. பரலோகம் உங்களுக்குள்ளாக ஒரு காரியத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அப்ப இன்வெஸ்ட் பண்ணவர் அதுல இருந்து ப்ராஃபிட்டை எதிர்பார்ப்பாரா? இல்ல. அப்ப உங்களை மீட்டு எடுத்திருக்கிறாரு. ஏன்? உங்க குடும்பத்திலே நீங்க தான் ரொம்ப யோக்கியமான ஆட்க, ரொம்ப நல்லவங்க, எந்த தப்புமே பண்ணாதவங்க அப்படின்றதுனாலயா? தெய்வத்தினுடைய கிருபை, தெய்வத்தினுடைய அன்பு உங்களுக்குள்ளாக இன்னைக்கு இந்த தேவ சத்தத்தை கேட்க வைக்குது. ஏதோ ஏனாதானு கேட்டுட்டு போறதுக்காக இல்ல. தேவன் உங்களுக்குள்ளாக இந்த மீட்பை, இந்த ரட்சிப்பை உங்களுக்குள்ளாக இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். அப்ப இன்வெஸ்ட் பண்ணவர் உங்களுக்குள்ள இருந்து அதுக்கான பலனை, அந்த ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்றார், உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு மாதிரியா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சி பண்ணு, உனக்குள்ள அந்த தெய்வ பலன் இருக்குது. பண விஷயத்துல சம்பாதிச்சு காட்டு, தெய்வத்தினுடைய பலன் இந்த பூமியில எனக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறத உலகத்துல செஞ்சு காட்டு அப்படின்றாரு. எதுக்கு? இந்த உலகத்துக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். முழு உலகமே தேவன்னா யாருன்னே தெரியல, பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு, தேவனற்றவர்களாக சத்துருக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த தெய்வம் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை ஒரு ஜாதியாக்கி, அவனை ஒரு தேசமாக்கி, அந்த தேசத்தை தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய கிருபை இரக்கத்தினாலும் நடத்தும் பொழுது அந்த தேசம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலையில இருந்தாலும் அதை பாதுகாக்கிற தேவ கரம் இருக்கிறதுங்க அந்த உலகம் அறியும் பொழுது இந்த தேவன் எனக்கு வேணும் சொல்லத்தக்க விதத்துல. அதுக்கு தான் தேவன் இன்னைக்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். மீட்கப்படாத ஜனங்களுக்கு மத்தியில ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை. அவன் எது எதுக்கெல்லாம் கஷ்டப்படுறானோ அதுக்கெல்லாம் நான் கஷ்டப்படாதபடி அந்த காரியங்களை கொண்டு வந்து என் காலுக்கு கீழே போட்டு வைக்கும் போது அவன் தெரியும் இந்த தேவன் எவ்வளவு பெரியவர். ஆகையினால்தான் பரலோகம் உங்களுக்குள்ள ரட்சிப்பு, மீட்பு அப்படிங்கிறது தெய்வனால் உங்களுக்குள்ளாக இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு காரியம். ஆகையினால்தான் இன்வெஸ்ட் பண்ணவர் அதற்கேற்ற கனியை எதிர்பார்க்கிறார் உங்கள்கிட்ட. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, சபை தேவனுடைய பண்ணை, பெரிய ஒரு தோட்டம், தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறீர்கள். அவருடைய வேலையை அவரோடு கூட இணைந்து அந்த பண்ணை அப்படின்னா அந்த பண்ணையில நிறைய மரம் செடி கொடிகள்லாம் உள்ள இருக்குது. அழகான ஒரு தோட்டமாக ஏற்படுத்தும்படி என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இங்க பவுல் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறீர்கள். சபை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய அழகான ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள உருவாக்க விரும்புகிறார். அப்ப அந்த வேலையை செய்வதற்கு உங்கள் ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஒரு நிலத்தை வாங்கினது போல வாங்கி இருக்கிறார். பார்த்தா தரிசா இருக்குது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, தரித்திரத்திலையும் கடன்லையும் தாழ்ச்சியிலையும் வறுமையில இருக்குது. எந்த நல்ல காரியமும் அதுல செய்ய முடியாது. ஆனா நல்ல ஒரு தோட்டக்காரருடைய கரத்துல அது சிக்கும் போது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வேலையாட்களை அனுப்பி பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற முள்ள புடுங்கி கல்லை பிறக்கி எடுத்து போட்டு பக்குவப்படுத்தி அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா ஏற்ற விதைகளை அங்க விதைக்கிறார்.
அப்படி விதைச்சு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்காரர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன் உள்ள இருந்து கிளம்புது பாருங்க. கிளம்புனா அதுல நிறைய காய்கறிகளும் மலர்களும் நிறைய பழ வகைகளும் அங்கே உண்டாகுது. இதுக்குத்தான் அந்த தரிசு நிலத்தை அவர் வாங்கினது. இந்த தரிசு நிலத்தை வாங்கினதுக்கு காரணம் என்ன? கரையும் கொடுத்து நம்மளை இன்னைக்கு வாங்கியிருக்கிறாரே. வாங்கிட்டு நீங்க இருக்கிற மாதிரியே இருந்துட்டு பத்திரமா நீங்க பரலோகத்துல போய் சேர்றதுக்கா? தெய்வ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. இதுக்குத்தான் உங்க வாழ்க்கை அந்த தரிசு நிலத்தை கொண்டு வந்து இயேசு விட்டு அர்ப்பணிச்சு பாருங்க. மதவாதியா நம்மளை மாற சொல்லல, வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாய் அழகான ஒரு தோட்டமாய் மாற்றும்படி அப்ப சொல்றாரு. நாங்கள் உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். ஊழியக்காரங்க அப்படிங்கிறவங்க தேவனுடைய பண்ணையை உருவாக்கக்கூடியவர்களாக தேவனுடைய விரும்புகிற அந்த விதைகளை விதைக்கிற வசனத்தை விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்படுகிறான். உங்க இருதயத்துக்குள்ள இந்த சத்தியம் போய் விழுகும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஆசையா ஒண்ணு தோன்றும் பாருங்க. ஏன் நான் இப்படி வாழணும், எனக்கும் வாய்ப்பு இருக்குது, எனக்கு இந்த தெய்வத்துடைய பலன் இருக்கு, நான் ஏன் தரித்திரத்துல இருக்கணும், நான் ஏன் குறைச்சல் இருக்கணும், என் தேவன் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறாரே, அப்ப எனக்கும் இடம் இருக்கு இந்த பூமியில, நானும் என் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்போம். உள்ளுக்குள்ள ஒண்ணு கிளம்பும் பாருங்க பேசும்போது. அதுக்குத்தான் தேவன் அவருடைய உடன் வேலையாட்களாக எங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார். உங்களை அழகாக்குறதுக்காக, உங்களை பண்ணையா மாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இதை குறித்து நீங்கள் பெற்றிருக்கிற அந்த மீட்பு, இந்த ரட்சிப்பை குறித்து, விலையேற பெற்ற ரட்சிப்பு, அஜாக்கிரதையா இருக்கக்கூடாதுன்றார். ஏன்னா பரலோகம் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை இன்வெஸ்ட் பண்ணி இருக்குது. நீங்க ரொம்ப முக்கியமான ஆள். தெய்வ சித்தத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா என்னை நடத்துவதற்கு ஒரு ஊழியர் அவசியம். எங்கேனாலும் போய் உட்காந்துக்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இது இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, இது தேவனால் அமைக்கப்பட்ட நான் ஒரு பண்ணை. என்னை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தேவை, அதுக்கேற்ற விதை தேவை, அந்த ஜீவ வித்தை எனக்கு பேசுகிற ஒரு இடம் தேவை. எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டுலாம் நான் வந்துட முடியாது. அதனாலதான் என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒரு தோட்டக்காரர் என்ன எதிர்பார்த்து அந்த வேலையை செய்கிறாரோ, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அழைச்ச அந்த அழைப்புக்கு தான் இங்கே வந்து அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார், அழைப்பை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், இந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். எதுக்கு? உங்களை பண்ணையா மாத்தணுமா? ஆமென். ஒத்துழைப்பு கொடுக்கிறது. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நிலம் ஒத்துழைக்கட்டும், முழுமையா உன்னை என்னிடத்துல அர்ப்பணி, அறகுறையா இல்ல. இல்லைங்க, நான் வயசானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், நான் இப்ப இருக்கிற மாதிரி நான் போய்க்கிறேன். இப்ப எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எங்க அப்பா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை நான் போயிடுறேன். சுவாடி பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். இந்த தெய்வனுக்கு இந்த வயசுலேயே நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுகிற வண்ணமான ஒரு வாழ்க்கையாய் அது மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் தெய்வனுடைய தோட்டமாகவும் பண்ணையாகவும் மாளிகையாகவும் அவருக்குள் நீங்கள் கட்டப்படுகிறவர்களாக இருப்பீங்க. அதுக்கு தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கன்றாரு. ஏன்னா இங்கே தான் அந்த கல் எடுக்கிறது, அந்த முள் எடுக்கிறது. சில நேரங்களில் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா குத்துதான், குத்தும் போது என்ன சொல்லிடுறோம், எனக்கு தான் பேசிகிட்டு இருக்குது சொல்கிறோம்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்காரு, அது ஒரு பாரம். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அதுக்கு அந்த நிலம் விட்டு கொடுக்கும் பொழுது அது பிடுங்கும் போது கொஞ்சம் வலிக்குது. அது பிடுங்கிறது நல்லது. அந்த அறியாமை, அந்த அவிசுவாசம் பிடுங்கப்படணும், அந்த அரண்கள் எல்லாம் உடைக்கப்படணும். கர்த்தருடைய வார்த்தை வந்தால் இதெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இது சம்மட்டியை போல இருக்குது. ஏற்கனவே சத்துரு உங்களுக்குள்ள இந்த இயலாமை, இந்த வறுமை, அந்த தரித்திரத்தை போற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய, எங்கிட்ட பாருங்க இவ்வளவுதான் இருக்கு, எங்கிட்ட பாருங்க இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி துதி பாடிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த துதி எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு தேவன் வார்த்தையை அனுப்புறார். அனுப்பும் போது அது வந்து அடிக்கும். அந்த எண்ணங்கள், அந்த அரண்களை உடைக்கும் பொழுது விட்டு கொடுக்கிறது நல்லது. உடைச்சு தரமட்டமாக்கிட்டு தேவன் விரும்புகிற அந்த ஒரு அரணை கட்டுவார். ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அரணா மாற ஆரம்பிக்கும். தேவனுடைய பலன் இந்த தரித்திரம் பிடிச்ச அந்த உலகத்துல, சபிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல தெய்வத்துடைய பலன் எனக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் எத்தனையும் அள்ளிட்டு போனா கூட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அரண் போல உள்ள நிமிர்ந்து நிற்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இயேசுக்கு தேவை. அதுக்கு தான் இந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நான் ஐஸ்வர்ய சம்பனருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அப்ப தேவன் உங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்க தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க.
இப்போ தேவனுடைய பண்ணை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ரொம்ப சீரியஸான பிஸ்னஸ், ரொம்ப சீரியஸான பிஸ்னஸ் இது, உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும்படி. அப்போ இந்த அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பாக இருக்கிறது. ஆகையினால தான் வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்த்து கொண்டே இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தை தான் உங்களை களை பிடுங்கிறதும் சரியான விதைகளை நட்டுறதும் உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ தெய்வ பக்தியினுடைய அந்த பயன்கள், பண விஷயத்தை பார்த்துட்டு வர்றோம், ஆனாலும் அநேக பலன்கள் உள்ள இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொண்டு வருகிறது தெய்வ பக்தி அப்படிங்கிறது. உங்களை முற்றிலுமாய் நீங்கள் அர்ப்பணிச்சிங்க அப்படின்னா உங்களை காப்பது அவருடைய கடமை. இந்த தெய்வத்தினிடத்தில் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது தான் அந்த வேலை நடக்கும். வாசிங்க 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. இதுதான் அந்த அர்ப்பணிக்கப்பட பொழுது நடக்கிற காரியம். ஒருத்தட்ட போய் நம்மளை முழுசாக அர்ப்பணிக்கிறோம், ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளைகளை விடுறோம் அப்படின்னா விட்டதுக்கப்புறம் நீங்களே உள்ளே போக முடியாது. இல்லை என் பிள்ளை என்னை பிரிஞ்சு இருக்காது, ஒரு ஓரத்தில் நானும் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிள்ளைக்கு பக்கத்துலலாம் போய் உட்காந்துலாம் கிளாஸில் நீங்களாம் அட்டன் பண்ண முடியாது. இல்லை என்னை இல்லாமல் என் பிள்ளை இருக்காது, கொஞ்ச நாள் நாங்கள் பழகிக்கிறோம், நீங்கள் கேட்டோட விட்டுட்டு போயிடணும். ஏன்னா முழுசாக நம்ம இங்கே ஃபீஸை கட்டி இந்த பிள்ளைக்கு என்னால் முடியாத உங்ககிட்ட இருக்கிற நல்ல அறிவை என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறோம். அப்படின்னா முழுசாக விட்டுட்டோம். இங்கே ஸ்கூல் டைம்னு இருக்குது, அந்த டயத்துக்குள்ளே நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ இயேசுக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர்றாரு. வரும் பொழுது சொல்கிறாரு, இப்போ நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, என்கிட்ட வந்துட்ட, உன்னை முழுசாக என்கிட்ட தந்திருக்கும் பொழுது நான் தான் உன்னைய பாதுகாக்கிறேன். உன்னை முழுமையாக எடுத்து உன்னை எதற்காக நான் உண்டாக்கணும், அந்த வாழ்க்கைக்கான நோக்கம், அந்த திட்டம், அந்த ஆசையை உனக்கு மூலம் அந்த உலகத்திற்கு அதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஒரு தேவனுக்காக நாம் பயன்படும்படி தேவனுடைய கரத்தின் கிரியையாய் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு செயலும், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய சிந்தனை, செயல்கள், உங்களுடைய கையின் பிரயாசங்கள், குடும்பம் நடத்துகிற விதம், எல்லா விஷயங்களும் இந்த தேவனை வெளிப்படுத்துவதற்கு தான் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்து நமக்குள்ள அவர் வாசமாயிருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னா முழுமையாய் உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அந்த அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஸ்பான்சர் பண்ணும் பொழுது நடக்கிற காரியம். இனி தான் இஷ்டப்படி, ஏன்னா நீ விரும்பி இருக்கிற, உன்கிட்ட அந்த திறமை இருக்குது, கொண்டு வந்து கொடுத்துருக்குற, அப்போ ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அப்போ இனிமே ஏன் இஷ்டப்படி நான் வாழக்கூடாது, அதுக்கு தான் அக்ரிமெண்ட்லாம் போட்டுறாங்க. இங்கே தேவன் அக்ரிமெண்ட் போட்டார். எப்போ? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது. பாவத்துக்கு செத்து, ஏன் இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு செத்து, தேவ இஷ்டப்படி வாழ்வதற்காக நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். நீங்கள் பத்திரத்தில் போட்டால் கூட அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டலாம், அழிச்சு வச்சிடலாம். என்னைக்கு நீங்கள் வாயை திறந்து நீங்கள் அறிக்கையிட்டு அந்த இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்தீங்களோ அதுதான் நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட். இப்போ சொல்கிறாரு 20வது வசனத்தில், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஏன்னா உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தேவன் ஒரு கிரயத்தை கொடுத்துருக்கிறார். சிந்தப்பட்ட ரத்தம், தன் ஜீவனை கொடுத்து உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் விரும்பினதுனால இங்கே வந்துடல, அவர் விரும்பினதுனால நீங்கள் விரும்புனீங்க. ஆமே, அவர் விரும்புறதுனால நீங்க விரும்பினதுனால இங்க வந்திருக்கிறீங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இது தேவனுக்குரியது, உங்கள் சரீரம் தேவனுக்குரியது, அதனால அதை அவர் பாதுகாக்கிறார். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா தேவனுக்குரியது, உங்கள் பொருளாதாரம் தேவனுக்குரியது, அதை அவர் பாதுகாக்கிறார். ஒரு சத்துரு உங்கள்கிட்ட இருந்து எடுக்கும் பொழுது அதை எப்படி உங்ககிட்ட கொண்டு வரணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் 1000 வழிகள் வச்சிருக்கலாம். இன்னைக்கு சிலர்லாம் பணத்தை இழந்துடுறாங்க. போய் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, என்ன பண்ணுவாங்க? எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம், வரும் பொழுது தர்றோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை என்கிட்ட முழுமையாய் அர்ப்பணிச்சுப்பார். நீ பிறந்த நாள்ல இருந்து உனக்குன்னு நான் உன்னை ஆயத்தப்படுத்தி இந்த பூமியில் நீ பிறக்கும் போதே வச்சனே, எல்லாத்தையும் இந்த சத்துரு திருடி மறைச்சு வச்சிருக்கிறானே, அது எல்லாவற்றையும், நீ இழந்து போன எல்லாவற்றையும்
நான் திரும்ப உன்னிடத்திலே கொண்டு வருகிறேன். அதனாலதான் அவருக்கு பேரு மீட்பர். மீட்பர்னா அடிமை சந்தையில நம்ம விற்கப்பட்டு போனோம், விலை கொடுத்து இன்னைக்கு நம்மளை மீட்டெடுத்தார். நம்மளை மாத்திரம் இல்ல, நான் மீட்டெடுக்கும் போது எனக்காக தேவன் இந்த பூமியில படைத்திருக்கிற எல்லாமே சேர்ந்து மீட்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலதான் இப்படிப்பட்ட தேவ புத்திரன் வந்துட மாட்டானான்னு சொல்லி பூமி இன்னைக்கு கற்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. சுதந்திரவாளிகள் எழுந்து வரணும். பிசாசின் கையிலிருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சுதந்திரத்தை குறிச்ச அறிவு, அதுக்கு தான் இந்த தெய்வ பக்தி. அப்படின்னா என்னை நான் முற்றிலுமாக இந்த இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறது. எல்லாருமே, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது இந்த பூமியில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த வாழ்க்கை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்ப தெய்வ ஆசீர்வாதம் எல்லாருக்குமானது இல்ல, கர்த்தருக்கு சொந்தமானவர்களுக்குரியதாய் இருக்குது. அப்ப உங்க வாழ்க்கையில எல்லாமே கர்த்தருக்குரியதா இருக்கிறது. இதுதான் தெய்வ பக்தி. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டு நீ ஏன் இஷ்டப்படி நான் யோசிக்க போறதில்லை, என் மனசு போனபடி நான் போக போறதில்லை. ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நீங்க ஆளுகை செய்யுங்க. நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன தொழில் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், தேவனே உங்களை வழிநடத்துறவரா இருப்பார். வாலி வயசுல எல்லாத்தையும் தொலைச்சு கட்டிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இல்லையா, கண்ணு கெட்டு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். இப்பவே இந்த சத்தத்தை கேட்குறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. பரிசுத்த ஆவியானவர் பாரத்தோடு கூட பேசுறாரு. உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இல்லை இதுவரைக்கும் நான் இயேசுக்கு நான் முழுசா கொடுக்கல, ஏதோ அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்கிறேன். இன்னைக்கு இப்பவே ஆண்டவரே நான் தீர்மானிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தெய்வத்தை சுமந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, அந்த வாழ்வுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்போஸ்தலர் 27:10. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பவுல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. போகும்பொழுது பார்த்தீங்கன்னா தேவனால் எச்சரிப்பு முன்கூட்டியே பெறுது. உன் வாழ்க்கையில் நஷ்டம் வரப்போகுது. கடவுள் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட கட்டாயம் பேசுவார். உன் வாழ்க்கையில் இதை பண்ணாத, இதை பண்ண நஷ்டம் வரும். அந்த எச்சரிப்பினுடைய சத்தம் தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய அந்த தேவ பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஸோ அப்படி வருது. ஆனாலும் அந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்காம ஒரு காரியத்தை செய்யும் போது நடக்கிற காரியத்தை இங்கே பார்க்குறோம். 22வது வசனம். இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய சத்தத்தை கேட்காம கப்பலை செலுத்தியாச்சு. செலுத்தினா ஏன்னா காற்று நல்லா சாதகமாக இருக்குது. சாதகமாக இருக்கிறதுனால செலுத்தப்பட்டதுனால உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்றும் புயலும் இங்கே அடிக்க ஆரம்பிக்குது. மிகுந்த ஒரு சேதம் இங்கே உள்ள உண்டாகுது. அந்த நேரத்தில் பவுல் திரும்ப சொல்றாரு 22வது வசனத்தில், ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதனமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதன் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்தேன் என்று பவுலை பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ண பண்ணினார் என்றான். இவர் காரியத்தை சொல்றாரு, நான் கப்பல்ல இருக்கிறதுனால என் நிமித்தம் உங்களுக்கு சேதம் வராது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பூமிக்கு நீங்களே உப்பாயிருக்கிறீர்கள், ஒளியாயிருக்கிறீர்கள். இதுதான் நீங்க இருக்கிறதுனால உங்க ஏரியா ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இருக்கிறதுனால உங்க குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா உங்களை முழுமையாக இந்த கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. அங்கே அந்த இடத்துல பவுல் ஒன்று சொல்றாரு 23ல, நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன். தேவ தூதன் சொல்லியிருக்கலாம், என்னை முழுமையா அர்ப்பணிச்சிருக்கிறனே, என்னை ஆட்கொண்டவர் அப்படின்னா என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் இந்த தேவன். நான் யாருக்கு சொந்தமோ அந்த சொந்தக்காரருடைய தூதனானவன் வந்து என்கிட்ட பேசினார். எவ்வளவு பெரிய காரியத்தை பேசுறாரு பாருங்க. நான் யாரிடத்துல என்னை நான் அர்ப்பணிச்சு வாழ்றனோ அந்த நபர் அவருடைய தூதனை அனுப்பி என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என் நிமித்தம் உங்களுக்கு யாருக்கு எந்த தீங்கும் வராதபடி நான் இங்க இருக்கிறதுனால. அப்ப யாருக்கு நான் என்னை அர்ப்பணிச்சனோ அவருடைய தூதன் வந்து என்னை காக்கிறார். அதுதான் சங்கீதம் 91 அவ்வளவு அழகா போட்டிருக்கு இல்லையா?
சங்கீதம் 91 எல்லாருக்குமானது அல்ல. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற அவனுக்கு சொந்தமானதுதான். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கரங்களில் உன்னை. எல்லாருக்குமானது இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டவர் யாருன்னு தெரியாது, பாவம் செய்யறவன்ட்ட கூட இந்த சங்கீதத்தை வாசின்னு சொல்லிடுறோம். தேவனிடத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள ஓடி வந்தவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறவன், என்ன நடந்தாலும் இந்த இயேசுவை விட்டு நான் பின்வாங்க போறதில்ல, இந்த இயேசுவுக்காக என் ஜீவனை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி வந்தவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தங்கள் தான் அது. ஆகையினாலதான் தெய்வீக பாதுகாப்பு. அப்ப 24 சொல்றாரு, பவுலே பயப்படாத. அப்படின்னா தைரியமா இரு, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படின்னா என் வேலையின் நிமித்தமாக என்னோடு கூட நீ உடன் வேலையாளா இருக்கிற, உன்னை என்னிடத்துல நீ அர்ப்பணிச்சிருக்கிற, என் வேலைக்காகவே நீ ஓடிக்கிட்டு இருக்கிற, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பவுலை பயப்படாத, நாளைக்கு தேவ சித்தத்தை நீ நிறைவேற்றுறதுக்காக இந்த பூமியில நீ இருக்கணும். பரலோகம் எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி சார்ஜ் எடுக்குது பாருங்க. தெய்வீக பாதுகாப்பு, தெய்வ பக்தியினால் வருகிற ஆசீர்வாதம். ஆகையினாலதான் நம்ம எல்லோரையும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள ஆண்டவர் அழைக்கிறாரு. பாரம் சுமந்து தவிக்கிறோம் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், சீக்கிரம் வந்துருன்றாரு. ரொம்ப எல்லாத்தையும் இழந்து கட்டிட்டு வராத. வாலிபம் போச்சு, வயசு போச்சு, திறமை போச்சு, எல்லாம் போனதுக்கு அப்புறம் சாகிறதுக்கு முந்தின நாள் வந்துடாத. பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆனா பூமியை பரலோகமாய் மாற்றக்கூடிய அந்த வேலையில உன்னுடைய பங்கு இருக்காது. அப்ப அங்கே போயிட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சணும். அந்த ஏழை லாசர்ல அந்த ஐஸ்வர்யவான் போய் கெஞ்சனா பார்த்தீங்களா, நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம். ஐயோ எனக்கான சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்களேன்னு சொல்லி கதறான் பாருங்க. நரகம் ஃபுல்லா இப்படிதான் கதறிக்கிட்டு இருக்குது இந்த சுவிசேஷத்துக்காக. அப்ப தெய்வ சித்தத்தை நிறைவேற்றாதபடி தடை பண்ணுகிற இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். அதனாலதான் உலகத்தின் அதிபதி பிசாசு. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்குமே வராது, எந்த பொல்லாப்புமே வராது. எங்கேயுமே பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. தீமை பொல்லாப்பு எல்லாம் எத்தனை, ஏன்னா இந்த உலகத்துல பிசாசு நிறைஞ்சிருக்கிற உலகத்துல தான் இருக்கிறோம். சபிக்கப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். எனக்கு சாபம் இல்லை, எனக்கு இந்த பிசாசனுடைய சோதனைகள் இருந்தும் பிசாசனுடைய தீமைகள் இருந்தும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல், பலன், விசுவாசம், கிருபை, தேவனுடைய தயவு இருக்கிறதுனால என்கிட்ட வந்ததை எனக்கு எப்படி அழிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால பவுல் சொல்றார், எந்த சூழ்நிலை நான் மன ரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏன் பசிக்கும் போது நான் என்ன செய்யணும் தெரியும், பட்டினியா இருக்கும் போது எப்படி விசுவாசிச்சு நீவே என் தலைமுறைக்கு இந்த பட்டினி இருக்கக்கூடாதபடி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்துல தானே தீமைகள் பொல்லாப்பெல்லாம் இருக்குது. பொல்லாப்பு நிறைஞ்சிருக்கிற உலகத்துக்குள்ள தானே தேவன் நம்மளை அனுப்பியிருக்கிறாரு. அப்ப அவருக்கு தெரியாத இங்க பொல்லாப்பு இவனை தீட்டிரும் அப்படின்னு. தீண்டும், ஆனால் ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. சின்ன ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகாது. வந்துட்டு அப்படி வேணா ஒரு மிரட்டு அப்படி மிரட்டிட்டு போலாம், ஆனால் என் இருதயம் பயப்படாது. ஏன்னா தேவனுடைய சத்தி தருகிற அறிவுக்குள்ள நான் இருக்கிறதுனால. இப்ப வெறும் பண விஷயத்துல மாத்திரமல்ல, எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உணர்வுகள், எண்ணங்கள், அறிவு, சித்தம் எல்லாவற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பினுடைய வளையம் இங்க உள்ள வருது. அதனாலதான் பவுலே பயப்படாத, தைரியமா இரு, கர்த்தரை நம்பி நீ முழுசா ஒப்பு கொடுத்திருக்கிற. அப்ப நாம தெய்வ சித்தத்தை நிறைவேற்றாதபடி இந்த உலகத்துல பண கஷ்டத்திலையும் தரித்திரத்தையும் கடனையும் கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது? 24 மணி நேரம் நம்ம அதுக்காகவே அப்படியே ஏங்கி ஏங்கி நிக்கிற மாதிரி ஆகிருது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு மத்தியிலே நான் உன்னை செழிக்க பண்ணுகிறேன், அதற்கு மத்தியில என் பலனை நான் உனக்கு கொடுத்து தூக்குறேன். இழந்து போயிடுச்சா, எல்லாம் போச்சா, கை மீறி போயிடுச்சா, உன்னை மாத்திரம் என்கிட்ட அர்ப்பணிச்சு பாரு, உன்னை நான் பண்ணையா நான் மாத்தி காட்டுறேன். இதுதான் பண்ணையார். தேவனுடைய வார்த்தையினால வளர்ந்து கனி கொடுக்கிறவங்க தான் தேவனுடைய பண்ணையார். பண்ணையார்னா வேற எதுவும் இல்லை, நீங்க வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது. நான் தேவனுடைய பண்ணை தோட்டமாக இருக்கிறேன். நான் தேவனுக்கு கனி கொடுக்க அந்த உலகத்துல தெய்வத்தை வெளிப்படுத்துகிறவனாக என் பேச்சு, என் செயல், என் கையின் பிரயாசங்கள்
என் குடும்பம் நடத்துகிற விதம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே என்னைய மாற்றுங்க, என்னைய மாற்றுங்க. எனக்குள்ள இருக்கிற கலைகள் பிடுங்கப்படட்டும். எனக்குள்ள நல்ல விதைகளை விதைங்க ஆண்டவரே. எதிர்பார்த்து வரணும் இதெல்லாம். புரியுதுங்களா? ஊழியம் எவ்வளோ முக்கியம். ஆன்லைன்லாம் விதைகள்லாம் விதைக்கப்படாது. ஆன்லைன் விதைகள்லாம் செல்லுபடியாகாது. அதுக்கு தான் சபை. நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? நமக்குன்னு ஒரு தொழுவம் இருக்கு. நம்ம மேய்ப்பர் எல்லா மேய்ப்பரை காட்டிலும் நல்ல மேய்ப்பராக இருக்கிற நம்பி அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். அவர் கொடுக்கறத எல்லாத்தையும் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு குழந்தை மாதிரி வாங்கி 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 அந்த வார்த்தையை உள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு புஷ்டி. உலகத்துக்கு இந்த தெய்வத்தை வெளிப்படுத்திடலாம் பாருங்க. நம்பி வரலாம் இந்த தெய்வத்திடத்துல. அப்ப கர்த்தருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை வீணானது அல்ல. இந்த ஜீவனுக்கு எனக்கு பிரயோஜனம் உள்ளது, அந்த ஜீவனுக்கும் எனக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், உயர்வு உண்டாகிறது. தெய்வ பக்தினால் வருகிற ஆசீர்வாதம் இதெல்லாம். 1 தீமோத்தேயு 4:15. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. நீ தேறுகிறது அப்படின்னா தேர்ச்சி பெறணும். பிள்ளைங்களாம் எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளை பாஸ் ஆகி அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10th மார்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஃபெயில்லாம் அந்த நியூஸ் பேப்பரில் போடுவாங்க. அந்த மாலை மலர் வாங்குறதுக்கெல்லாம் லைன் கட்டி நின்று வாங்கி அதில் அந்த நம்பர் தேடிக்கிட்டே லாட்ரி சீட்டு நம்பர் தேடின மாதிரி தேடணும். தேடி நம்ம நம்பர் வந்துருச்சான்னு அது எல்லாருக்கும் தெரிகிற அளவில் அது பேப்பரில் போடப்பட்டிருக்கு. வேற ஊரில் வந்தால் கூட அந்த பேப்பரை வாங்கி தம்பி நீ பாஸ் ஆகிட்டடா அப்படின்றாங்க. படிப்பில் பாஸ் ஆகிறது வேற. இன்னைக்கு நிறைய பேர் படிப்பில் பாஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா 4 சென்ட் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே அப்படி சுற்றி விட்டுட்டு இப்போ கிச்சனுக்கு போயிட்டு வாங்கன்னா கிச்சன் தெரியாது. ஏன்னா சுற்றி விட்டுட்டாங்களாம், தெரியாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பத்திரமா போயிட்டு வர தெரியாது. படிச்சிருக்கு. அந்த படிப்பில் தேர்றதை குறித்து சொல்லலை, வாழ்க்கையில் தேர்றது எப்படி? அதுக்கு தான் இயேசு, அதுக்கு தான் வார்த்தை, அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பிரசங்கம். என் வாழ்க்கையில் நான் தேரும்படி. நீ தேறுகிறது யாவருக்கும் தெரிந்திருக்கும் அப்படின்னா நீங்க உயர்ந்து போறது, அந்த ப்ரமோஷன் வரும் உங்க வாழ்க்கையில. தேவ பக்தி அப்படிங்கிறது தேவனுக்கு உங்களை முழுமையா அர்ப்பணிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன் வரும் பாருங்க. அது வரும்பொழுது எல்லாருக்கும் அது தெரியுமா? அதுக்கு தான் தேவனுடைய பக்தி, தேவனிடத்துல நம்மளை அர்ப்பணிக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவர் வேலை செய்யும் பொழுது என்னை தூக்குகிறார், என்னை உயர்த்துகிறார். எல்லா பகுதிகளிலும் நான் நன்றாயிருக்கும்படி. அப்ப நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்து பிரயோஜனமாக இருப்பது யாவருக்கும் தெரியும்படி. நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் தெரியும்படி. உங்க வாழ்க்கையினுடைய அந்த முன்னேற்றம், உயர்வை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுன்றார். ஏன்னா நீங்க தேறிதான் ஆகணும். தேவனுடைய பண்ணையா இருக்கிறீர்கள். தேவனுடைய தோட்டத்துல நீங்கள் மிக முக்கியமான ஒரு நபரா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவருக்கு இத்தனை ஆலயங்கள், இத்தனை பண்ணைகள் இன்னும் தேவைப்படுது. ஏன்னா அவர் தான், அதனால தான் ஜன திரட்சி. ராஜாவுக்கு மேன்மை. ஒரு ராஜான்னா அவருக்கு நிறைய ஏக்கர் கணக்கான நிலம் தேவைப்படுது. அந்த நிலத்துல தான் விரும்புகிற காரியங்களை இங்க செய்து இங்க தேவனுடைய பண்ணைகளை உருவாக்கி வச்சிருக்கிறார். போகும்போது அந்த கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நம்ம ஏரியா தான் காட்டுறாங்க இல்லையா? அந்த ஏரியா யாரு? நம்மளை தான் சொல்றாரு. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் என் பிள்ளைங்க தான். அதுதான் பட்டணம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் உள்ள வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளமே அதுதான். உங்களை மாற்றும் போது, உங்க வாழ்க்கையில மறுரூபத்தை உண்டாக்கும் போது. அப்ப தேவ பக்தி அப்படிங்கிறது நான் தேர்றது யாருக்கும் எல்லாருக்கும் தெரியணும் இந்த உலகத்துல. இல்லைங்க நீங்க கொஞ்சம் ஆள் பளபளப்பா உங்களை காட்டிடக்கூடாது. காட்டினா கண்ணு வச்சு போடுவாங்க. கண்ணு வச்சுட்டு உங்களுக்கு வயிறு வலி வந்துடும். எப்படிலாம் நம்மளை அற்பமான காரியங்களை கொண்டு வந்து விட்டு, மனுஷன் நல்லா இருப்பாரு ஆனா கிழிஞ்சு போன காலரை போட்டுட்டு தான் தெரிவாரு. புதுசை வாங்கி வச்சிருப்பாரு, அது எல்லா இடத்துக்கும் போட்டுற மாட்டாரு. நல்ல செருப்பு வீட்டில் இருக்கும், போட மாட்டாரு. அது தேஞ்சு போன செருப்பு போட்டு தான் தெரிவாரு. ஏன்னா நம்ம தேறி இருக்கிற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சிலர் பார்த்துருக்கீங்களா? அழுக்கு துணியை போத்திட்டு ஐயோ பாவம் மாதிரி அனுதாபத்திலேயே தெரியுவாங்க. பார்த்துருக்கீங்க? என்கிட்டலாம் என்னங்க இருக்குது, நான்லாம் ஒண்ணுமில்லாத காட்சிங்க, நம்மளாம் அன்னாடம் காட்சிங்க, இப்படி பேசி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஏக்கர் கணக்கில்
வாங்கி போட்டிருப்பான், வெளியிலே தெரியாது, தெரிஞ்சிடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருப்பான். ஆனா வேதம் அப்படி சொல்லல. தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் உங்களை ஒழிச்சுக்கிறவே முடியவே முடியாது. உங்க வாழ்க்கையினுடைய உயர்வை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அதனாலதான் நல்ல கம்பீரமா பளபளப்பா இருக்குன்னு காட்டுங்க. உங்களையும் நீங்க பளபளப்பா காட்டுங்க. எங்கேயும் போய் அனுதாபத்தில் இருக்கிறது இல்ல. சொல்றக்கே கஷ்டமா இருக்கு. சில ஊழியர்லாம் பாத்தீங்கன்னா, சிஸ்டர் பிரைஸ்லாம் அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்ற போதே தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ள ஐயாவுடைய தாழ்மை, ஏழ்மை, தாழ்ச்சி எல்லாம் சேர்ந்துதான் அந்த வார்த்தை அடியேன் வந்திருக்கிறேன். எல்லாம் இருந்தாலும் சில விஷயங்களை விசுவாசிகள்கிட்ட காட்டிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஏன்? பளபளப்பா இருந்தா காணிக்க வராது, போட்டுற மாட்டான். இப்படி சொல்லி கொடுத்தா காணிக்க நிறைய வரும். ஏன்? தெய்வனை கனப்படுத்தி பாருங்க, நீங்கள் கனம் அடைவீர்கள். தெய்வத்துடைய கனம் உங்களுக்கு பெரிதா இருக்கும். நீங்கள் தேவனுடைய பண்ணையா இருக்கிறீர்கள். தேவனுடைய தோட்டத்துல நடப்பட்ட அந்த விருட்ச கன்றுகளை போல ஆண்டவங்களை வச்சிருக்க. அதனாலதான் ஆலய பிரகாரங்களை நடப்பட்ட நீதியின் விருட்சங்களாக இன்னைக்கு தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. நாம நன்றாக இருக்கும் பொழுது தேவ ராஜ்யம் இந்த உலகத்துல வெளியில தெரிய வரும். அப்ப இந்த தேவனுடைய தோட்டத்துக்குள்ளாக நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அது கட்டாயம் பலன் கொடுத்து ஆகணும். பலன் கொடுக்க அவர் செய்வார். அநேக விதைகள் பார்த்தீங்கன்னா, அநேக மரங்கள் பார்த்தீங்கன்னா, செடிகள்லாம் மலட்டுத்தன்மையோட இருக்கும். பொறுப்பு அந்த செடிக்கும் மரத்துக்கும் இல்லை, பொறுப்பு தோட்டக்காரருக்கு. பணத்தை சம்பாதிக்க முடியல, பணத்தை சம்பாதிக்க மாட்டேங்கிறான். அந்த கிருபை உள்ள வரமாட்டேங்குது, அந்த ஆசை வரமாட்டேங்குது. அதுக்கு தான் தேவன் வார்த்தையை அனுப்புறாரு. என் பலனை நான் உனக்குள்ள அனுப்புறேன். இது வரைக்கும் இல்லாத அந்த கிருபை. பணத்தை சம்பாதிக்கணும், இந்த உலகத்துல தேவனுக்காக நான் வாழணும், தேவனுக்காக கொடுக்கணும், தேவ ராஜ்யம் என் மூலம் கட்டப்படுங்கிற அந்த ஆசை உள்ள வர ஆரம்பிக்குது. அதுக்கு தான் சபைக்குள்ள ஓடி வர்றது. இயேசுடைய ரத்தத்துல தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படுறது. வாசிங்க, தானியேல்ல அந்த உயர்வு வாலிப வயசுல பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்துல தங்களை அர்ப்பணித்த அந்த வாலிப பிள்ளைங்க, ஒருவேளை இன்னைக்கு நீங்க கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, என் ஆண்டவர் இயேசு இந்த வாலிப பிராயத்திற்கு அவரே சொந்தக்காரன் சொல்லி வாலிப பிராயத்திலே ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தானியேல் 1:14 சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்தில் இருந்தவங்கள ராஜா பிடிச்சிட்டு போறாரு. அங்கே இருக்கிற அழகான ஞானமான அந்த வாலிபர்களை தனக்குன்னு தன்னுடைய அரச சபையில் வேலை செய்யறதுக்காக அவங்கள பிரித்து எடுத்து தன்னுடைய சாப்பாடை சாப்பிட சொல்லி அந்த முகக்கலையை இங்கே உண்டு பண்ணுகிறான். ஏன்னா என்கிட்ட இருக்கணும், அப்போ என் சாப்பாடு அவனுக்கு கொடுன்னு சொல்லி கொடுத்து அதுக்கான ஒரு ஆஃபீஸரை நியமிக்கிறார். அப்போ இவங்க யூதர்களாக இருக்கிறதுனால அடிமைத்தனத்தில் போனாலும் கூட அந்த யூத முறைமையின்படி சில உணவுகள் இவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆகையினால எங்களுக்கு இது தேவையில்லை, நாங்கள் இதை எடுக்க மாட்டோம் அப்படின்ன உடனே, இல்லையா நீங்கள் இதை சாப்பிடல அப்படின்னா இன்னொரு கொஞ்ச நாளில் ராஜா வந்து செக் பண்ணும்போது உங்கள் மூஞ்சிலாம் வாட்டமாக இருக்கும், முகம் வாடி போய் இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்னைய தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்லும் போது, எங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி உணவுகளை மாத்திரம் எங்களுக்கு தாங்க, அதுக்கப்புறம் வந்து பாருங்க அப்படின்ன உடனே இவரும் அது டைம் கொடுக்குறாரு. 14வது வசனத்தோட அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்களுடைய முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. சரீரம் புஷ்டி ஆகணும், களை உள்ளதாய் மாறணும்னா அப்ப என்ன சாப்பாடை சாப்பிடணும்? பருப்பு சாதத்தை சொல்ல வரலைங்க, பின்னால இருக்கிற கர்த்தருடைய கரம், கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைங்க வெறும் தண்ணியை குடிச்சு வந்தாலும் சூப்பரா இருப்பான்றாரு. ஏன்னா உடனே அதை வெஜிடேரியன் எடுத்துடக்கூடாது, நான்வெஜ்ஜை சொல்ல வரலைங்க. தெய்வனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைங்க. மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல ராஜ போஜனத்தில் உட்கார்ந்திருந்தா அவர்களை பார்க்கிலும் இவர்களுடைய முகம் பொலிவுள்ளதா இருந்தது. உயர்வு ஏதோ ஒன்று தேவை என்கிட்ட, அது இல்லை இது இல்லை, எங்க அப்பா இவ்வளவு சம்பாதிக்கல, எங்க அம்மா இவ்வளவு படிக்கல, அதனால என் வாழ்க்கை இப்படி இருக்குது. இல்ல, கடவுளுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இருக்கலாம். உங்க தலையை தூக்குகிறவர், உங்கள் தலையை நிமித்துகிற தேவன் உங்களுக்குள்ள இருந்து அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். ஆமென்.
அதனாலதான் பிள்ளைங்களும் உங்க கைக்குள்ள பத்திரப்படுத்துறதை விட தேவ கைக்குள்ள தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு பாருங்க, பிள்ளை உங்களை காட்டிலும் ரொம்ப நல்லா வருவான். நீங்க கொடுக்குற பாதுகாப்பை காட்டிலும் பெரிய பாதுகாப்புக்குள்ள பிள்ளையை நம்ம நடத்துறோம். உயர்வு அங்கேதான் வருது. 15ஆம் வசனம். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கல அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. 17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஆக்குகிறது அவர். அதனாலதான் நீங்கள் தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறீர்கள். இந்த பண்ணையில என்ன உருவாக்கணுங்கிறது அவருடைய பொறுப்பு. அந்த தேவனிடத்துல உங்களை அர்ப்பணிக்கிறது மாத்திரம்தான் உங்க வேலை. மீதி எல்லாம் அவர் செய்யறாரு. தொடர்ந்து வந்து தெய்வ வார்த்தையை கேட்க 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 சகல ஞானத்திலும் எழுதுவதிலும் கற்பதிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக கர்த்தர் ஆக்குனாராம். பிள்ளைங்களை படிக்கிற காரியங்கள், செயல்படுற விஷயங்கள், கையின் பிரயாசங்கள், தொழில பெருக்கம், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல போய் நிற்க, அந்த சாமர்த்தியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதனாலதான் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் நாம் வெற்றி சிறக்கிறவர்களா இருக்கிறோம். அவர் செய்வார். செய்யறதுக்கு நான் என்னை கொண்டு போய் விட்டு கொடுக்கிறது. கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிங்க. வெறும் உங்களுடைய முகக்கலை மாத்திரமில்ல, உங்க வாழ்க்கையே மாறும் பாருங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு கிண்டலும் கேலியும் பேசுறவங்க எல்லாரும் திரும்பி பார்த்து, இல்லை நீங்க செய்யறது ரொம்ப ஞானமானது, என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு இந்த தேவனிடத்துல நடத்தக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நம்ம சபையில இருந்து அநேக வாலிபர்கள் எழும்பணும். தேவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய வாலிபர்கள் எழும்பணும். கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுறதுக்காக. என் சந்தோஷம் போயிடும், என் சுகம் போயிடும் இல்ல, பிசாசனுடைய பொய். இந்த தேவனுக்கு உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. சந்தோஷம் அங்கேதான் நிறைவா இருக்குது. சுகமான வாழ்க்கை அங்கேதான் இருக்குது. யாராலும் தர முடியாத அந்த இன்பத்தை இந்த தெய்வ பிரசனம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாய் கொண்டு வருகிறதா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தானியேலை வாசிங்கன்னா, அவர்கள் இந்த தேசத்திற்கு அதிபதியாக ஆண்டவர் மாற பண்ணினார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை காத்து கொண்டாரோ. சிங்கக்கபியிலிருந்து இடைவிடாமல் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த வாலிப பிள்ளை உயர்த்தினார் பாருங்க. அடிமை, அவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. அதனாலதான் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சந்தோஷம் இருக்காது, சீரியல் பார்க்க முடியாது, அந்த பாவம் செய்ய முடியாது. இந்த பாவம், அந்த பாவம் தருகிற அந்த வேதனை வழிகளை விட தேவனுக்கு உங்களை அர்ப்பணிச்சு பார்க்கும்போது உள்ளது வர்ற அவர் கொண்டு வருகிற அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும். உங்க தலைமுறை தலைமுறையை உங்களை கொண்டாடும் பாருங்க. ஆமென். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் எடுத்த அந்த தீர்மானத்தின்படி ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காக தங்களை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிற வாலிப பிள்ளைகள் இருந்து வயதானவர்கள் வரையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த தெய்வ பாதுகாப்பினுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை மூடி இருக்கிறதே அதற்காய் ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எந்த விஷயத்திலும் பொல்லாப்பு நேரிடாதபடி காக்கிற தேவனுக்காய், தேவ தூதர்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நாங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பண்ணைகளாய் இருக்கிறோமே ராஜா. ஆண்டவரே, உம்முடைய உடன் வேலையாட்களை வைத்து எங்களை ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த கனி விருட்சங்களை, நீர் விரும்புகிற அந்த மலர்களை தோட்டமாய் நீர் உருவாக்குகிற தோட்டக்காரராக இருக்கிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே சுகம் துளிர்ப்பதாக, ஆரோக்கியம் துளிர்ப்பதாக. சிலுவிலே சுமந்து தீர்த்த அந்த பாவ மன்னிப்பு, அந்த தெய்வீக பரிசுத்தம் ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யம் எங்கள் வாழ்க்கையிலே துளிர்க்கும்படியாய் இதுவரை தரிசாய் கடந்த எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீர் ஊற்றுகளை புறப்பட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரே. ஏனெனில் இது உம்முடைய பண்ணையாய் இருக்கிறதே ராஜா. எங்களிலே நீர் வேலை செய்கிற தேவனாய் இருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டவர் நீராய் இருக்கிறீரே. நீரே எங்கள் எஜமானனாய் இருக்கிறீரே. எங்களை பாதுகாத்து எங்களை நல்வழியிலே நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறீரே. ஆண்டவரே, அனாதைகளாய், திக்கற்றவர்களாய், கைவிடப்பட்ட நிலையிலே தேவனற்று இருந்த எங்களுக்குள்ளாய் ஒரு மிகா பெரிய தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீரே. ஜீவாதிபதி எங்கள் தேவனாய் இருக்கிறீரே. அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ராஜா. குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக. உடைய பிள்ளைகளை முன்னிட்டு அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பம் காக்கப்படுவதாக. குடும்பத்தின் எல்லை எங்கும் தேவ சமாதான நதியாய் ஓடுவதாக. ஆசீர்வதிக்கிற சுகம், பலன், ஆரோக்கியம், கையின் பிரயாசங்களிலே பெருக்கம் இயேசுவின் நாமத்தாலே உண்டாகட்டும். சத்துருவின் கரத்திலே இருக்கிற எங்களுக்கென்று ஆண்டவரே தந்த எல்லாவற்றையும்
சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரவாளிகளாய் இயேசுவின் நாமத்தில் அந்த தெய்வீக அபிஷேகம் உடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களாய் மாற்றுகிறது. எதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளை இயேசுவின் நாமத்தாலே கட்டவிழ்த்து விடுகிற ராஜா. பரிசுத்த தேவ தூதர்கள் இறங்கி வேலை செய்கிறார்கள். இதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். வெற்றியும் வாழ்வு இவருடைய வாழ்க்கையாய் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நன்றி செலுத்துகிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.